வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 8ஓட லைவ் அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ என்ன டாஸ்க் வச்சாருன்னா பிக் பாஸு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான டாஸ்க்கு தாங்க வச்சாங்க. ஆக்டிவிட்டி ஏரியாவில் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இந்த தடவை தான் பிக் பாஸ் வந்து கொஞ்சம் யோசித்து இவங்களெல்லாம் கொஞ்சம் வறுத்து எடுக்கணுன்றதுனால இப்போ தான் சிம்பிளாக ரொம்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி லெவலுக்கு கொண்டு போனவங்க. ஏன்னா சும்மாவே சோம்பேறித்தனமாக உட்காந்துக்கிட்டு சும்மா உட்காந்துட்டு பேசுகிறதுக்கு இது மாதிரி டாஸ்க்கு கொடுத்தா கூட ஓகே தான். இப்போ என்ன பண்ணுறாங்க, பாட்டிலில் வந்து ஃப்ளிப் பண்ணுற டாஸ்க்கு தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரவுண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் ஒவ்வொரு ஃபெயிலியர் ரவுண்ட்ஸ்க்கு அதுக்கும் ஒரு சின்ன கப்பில் வந்து இந்த கபசுப குடிநீர் வச்சுருக்கிறார் போல இருக்குது, ஒரே கசப்பு. அதை வந்து எல்லாருமே குடிச்சே ஆகணும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சாச்சனா உள்ள அவ்வளோ பேச்சு பேசிட்டு வந்தா, நீங்கள்லாம் இந்த கேமுக்கு போனீங்கன்னா பேனிக் ஆகிடுவீங்க அப்படி இப்படின்னு சௌந்தர்யாகிட்ட அவ்வளோ வாக்குவாதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த அம்மா குடிக்க ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 7 கப்பு மேலே குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து அதை கரெக்டாக பண்ணுவாள். அதே மாதிரி பாய் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டக்குன்னு பண்ணுவாங்க. இதில் என்ன, பாய் சைடில் ஒரு 5 பேர், கேர்ள்ஸ் சைடில் ஒரு 5 பேர், மற்றவங்களும் ஆடியன்ஸாக இருப்பாங்க. அதில் என்னன்னா முடியாத பட்சத்தில் ஸ்வாப் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் தீபக் போட்டுருவார், மற்றபடி இந்த விஷால் போட்டுருவாப்புல. இந்த பக்கம் வந்து அவங்க டீமில் வந்து உமன்ஸில் வந்து கதறி அழாத குறையாக வந்து பவித்ராவும் தர்ஷிகாவும் குச்சினே இருப்பாங்க. அதே பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவா, அவரும் ரொம்ப ட்ரை பண்ணாப்புல முடியல பாவம் மனுஷனுக்கு. கிட்டத்தட்ட அவரே ஒரு 20 டைம்ஸ் மேலே குடிச்சிருப்பார் பார்த்துங்க. மற்றவங்களாம் வாந்தி எடுக்காத குறை எல்லாம் மயக்கம். அப்புறம் தான் பிக் பாஸே சொல்லிட்டாரு நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கலான்னு போது ஆள் மாறுவாங்க. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஆண்கள் டீம் தான் வின் பண்ணுறாங்க. ஸோ அந்த நாமினி ஃப்ரீ பாஸ் டாஸ்க் வந்து ஜென்ஸ் சைடு வின் ஆனதுனால எல்லாருமே ஹாப்பி. என்னென்னா போன வாட்டியாக வந்து வீட்டு டாஸ்க்லேயே அவங்க தான் வின் பண்ணிட்டாங்க, இந்த வாட்டியும் இதில் வின் பண்ணிட்டு வராங்க. ஸோ அது ஓரளவுக்கு விளையாடுறாங்க. பட் வந்து பெண்களும் இதுக்கு ஈக்குவலாக தான் வந்து டஃப்பு கொடுத்தாங்க. பட் என்னென்னா லாஸ்ட்டில் வந்து ஒரு கொஞ்சம் சொதப்பலால் ஆண்கள் டீம் வின் பண்ணுறாங்க. இதில் என்ன பண்ணுவாருன்னா பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணார், சரி ஓகே உங்களுக்கு இந்த ஃப்ரீ நான் அந்த டாஸ்க்கை அந்த பாஸ் வின் பண்ணாங்க இல்லையா, அதை யாருக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னும்போது அவங்க ஒரு குரூப் டிஸ்கஷன் போவோம். அதில் ஒரு 2-3 பேர் கலந்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஓவரால் பார்த்தீங்கன்னா தீபக்கு வந்து கொடுத்துடலாம் அப்படின்ற பிளானில் தீபக் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த இதுவை கூட பண்ணது யாருன்னா லாஸ்ட் டைமில் சிவா தான் அது மாதிரி ஓட்டை கொஞ்சம் மாற்றி போட்டதுனால, இல்லைன்னா அது ரஞ்சித்துக்கோ வேற யாருக்கோ சத்யாவுக்கு போயிருக்கோம். ஸோ அதையும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி அழகாக கேம் ப்ளே பண்ணுறாரு, சைலண்ட்டாக இருந்து அழகாக ப்ளே பண்ணுறாருன்னு தான் நினைக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட் பர்ஃபார்மர், பெஸ்ட் பர்ஃபார்மர் செலக்ட் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து மாறி செலக்ட் பண்ணுறாங்க. அதாவது இதில் குரூப்பிசம் இருக்குங்க உண்மையிலேயே எல்லாருக்குமே. அதாவது உமன்ஸ் பரவாயில்ல, ஆனால் ஜென்ஸில் செம்மையாக வந்து பாய்ஸில் ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு தெரியலங்க. சுற்றி விஜய் விஷால் அவர் என்ன ஒன்றுமே பண்ணலைங்க. அந்த டாஸ்கில் அந்த ஸ்கூல் டாஸ்க் வச்சாங்க பாருங்க, அதில் வந்து இவர் பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டோம் அரட்டை அடிச்சுக்கிட்டோம் இருப்பார். உண்மையிலேயே பெஸ்ட் பர்ஃபார்மர் யார் கொடுக்கணும்னா சிவாக்கு தாங்க கொடுக்கணும். நம்ம உண்மையிலேயே பாராட்டணும். அந்த வைல்டு கார்டில் வந்த சிவாக்கும் கொடுக்கலாம், ஜெஃப்ரிக்கு கொடுத்துருக்கலாம். இவங்க 2 பேரை விட்டுட்டு இவங்களுக்கு என்ன ஏன் இப்படி இருக்காங்க. உமன்ஸ் கேர்ள்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா மஞ்சுரிக்கு கொடுப்பாங்க. ஆமாம், அப்போ அதை பாராட்டணும். இந்த ஜென்ஸு சைடில் விஜய் விஷால் சொம்ப அடிக்கிறாங்க ஃபுல்லாக. அதாவது கரெக்டாக சொன்னார் யார், நம்ம ரவீந்தர் போனார் இல்லையா, எல்லாருமே சொம்புடா, ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் ஒளிஞ்சிட்டு தாண்டா விளையாடுறீங்கன்னாரு. அதை அப்பட்டமாக அதே மாதிரி நம்ம இவன் ராணவா வெளியே போனது, அந்த ராணுவம் சொல்லுவாப்புல அர்ணவ். ஸோ அவரும் சொல்லப்பல இந்த மாதிரி நீங்கள்லாம் வந்து ஃபேக் கேம் ஆடுறீங்கன்னு. அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரையும் யாரும் ப்ராப்பராக இல்லை. எதுக்கு சூப்பராக கேம் ப்ளே பண்ணுறான், ஆனால் அவனை ப்ளே பண்ண விடாமல் சிலர் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றவங்களாம் ட்ரிகர் அது மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ கூட வந்து கார்டன் ஏரியாவில் இவர் முத்துக்குமரன் அவர் வந்து சாச்சனா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. இது மாதிரி வந்து நாமினேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, பட் வந்து அதை வேறு விதமாக சொல்லி நான் மேனிப்புலேட் பண்ணி வைக்கிறாரு யாரை, சாச்சனா என்ன பண்ணுறா, ஒவ்வொருத்தரை பற்றியும் வந்து அதாவது ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து சௌந்தர்யாவை பற்றி சொல்லி மேனிப்புலேட் பண்ணுறாங்க. நான் வந்து மரியாதை இல்லாமல் பேசிட்டேன்னு சொல்லி சௌந்தர்யா சொல்கிறாங்க, நான் அப்படி பேசுனதே இல்லை, வாங்க அப்படின்னு பேசுறதுக்கும் வாங்க அப்படின்னு இல்லைங்கக்கா அப்படின்னு பேசுறதுக்கும் எப்படி இருக்குது, அப்படியே ரூடு ஸ்ட்ரெயிட்டாக அப்படி பேசுறதுல
எல்லாமே பேசிட்டு நான் எதுவுமே பண்ணலை, நான் பண்ணியிருந்தேன்னா அப்போ சாரி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்குறேன். நான் உங்ககிட்ட அப்படி நடந்துட்டேன்னா, நான் உங்ககிட்ட யாருக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீ எப்படி பேசுகிற? உள்ளே இருக்கிற 18 பேரோ 20 பேரோ உங்களோட டார்கெட்டு கிடையாதுமா, வெளியில் இருக்கிற மக்கள் தான். அப்போது நாங்கள் இந்த மக்களாகிய நாம தான் அவங்களுக்கு சொல்லணும் ஓட்டு மூலமாக. இதை வந்து விஜய் சேதுபதி சாரும் கண்டிப்பாக அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு அவர் எப்படி போன தடவை சௌந்தர்யாவையும் ஜாக்லினையும் அவர் கேட்டதுனால தான் இந்த தடவை உள்ள டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, சாச்சனாக்கு அப்படி இல்லையே நீ கரெக்டாக தானே பேசுகிற அப்படின்ற மாதிரி எல்லாருமே மாற்றிட்டாங்க. முத்துக்குமரன் விளையாடின கேமையும் மாற்றி விட்டுட்டார் விஜய் சேதுபதி சார். அடுத்தது வந்து சௌந்தர்யா விளையாடின கேமையும் மாற்றி விட்டுட்டு இப்போ எல்லாரும் சாச்சனாக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி இருக்குது. அவள் பண்ணுற தப்பெல்லாம் வந்து இவங்களாம் இல்லை நீ கரெக்டாக தான் பேசுகிற. இதை விட ஒரு தப்பு பண்ணியிருக்கு என்னன்னா, அந்த ஆக்டிவிட்டி ஏரியா கூப்பிடுவார் இல்லையா அந்த டாஸ்க்கு முன்னாடி, அப்போ போய் வாயை கொப்பிச்சுட்டு எல்லாம் அங்கேயே உட்காடுறாங்க, அங்கேயே படுக்கிறாங்க. அப்படியே அந்த இடத்துல அப்படியே வாயிலேருந்து அவ்வளோ எச்சி அப்படியே அந்த இடத்துல துப்பி வைக்கிறா. இதை வந்து வர்ஷினியை நோட்டீஸ் பண்ணி கேட்குறாங்க, அதுக்கு ஏதோ சொல்லிட்டு போயிடுறா. அந்த வீடியோவும் முடிஞ்சதுன்னா இதில் அட்டாச் பண்ணுறோம் மியூட்டில் போட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் கண்டிப்பாக வந்து இந்த சாச்சனா பற்றி சொல்லணும். ஒவ்வொருத்தர்கிட்டையும் பதிவு பண்ணுற விதம் எப்படின்னா, சௌந்தர்யாவை டார்கெட் பண்ணி பயங்கரமான பொறாம இருக்குங்க இவளுக்கு. இதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சௌந்தர்யா இந்த வாரம்லாம் இல்லை, இப்போ கடந்த வாரங்களாகவே நல்லா தான் பண்ணிட்டு வராங்க. இந்த வாரம் ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஆனால் யாருமே ஒருத்தர் கூட சொல்லலை சௌந்தர்யா பெஸ்ட்டு. யாரோ ஒருத்தர் சொல்லலாம்ல, யாருமே சொல்லலை. அதுவே கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த முத்துக்குமரன் சாச்சனாவை பேசிகிட்டு இருக்கும்போது ஹன்ஷிதாவை எலிமினேட் பண்ணுற விதமாக அதை எடுத்து கொடுக்குறாரு. பாயிண்ட்ஸை வந்து அவர் அழகாக எடுத்து கொடுக்குறாரு. எப்படின்னா, ஹன்ஷிதா வந்து விளையாடவே இல்லை, அவங்க வந்து ஏன் விளையாட மாட்டாங்கன்னு தெரில, ஒரு டல் ஆகிட்டாங்க, ரொம்ப அவங்க முன் வரவே இல்லை விளையாட்டுக்கு, அதனால் வந்து அவங்க வந்து டிசர்வ் கிடையாது. அப்படியா நான் சொல்கிறீங்க? ஆமாம்ல அப்படின்னு சாச்சனா சொல்கிறா. அப்போ வந்து இவர் வந்து இந்த தடவை வந்து இவங்களை நாமினேட் பண்ணணுன்ற ஐடியாவை இவர் கொடுக்குறாரு. இவ வந்து என்ன சொல்கிறா, சௌந்தர்யாவை தப்பாக சொல்லி முத்துக்குமரன் கிட்ட சொல்கிறா. இதுதான் கார்டன் ஏரியாவில் இவங்க 2 பேருமா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முகத்துக்கு முன்னாடி அப்படி சிரித்து பேசுகிறாங்க, அவள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணும்போது சிரிக்கிறாங்க, ஆனால் பின்னாடி எப்படி விளையாடுறாங்க பாருங்கள் கேமு. அடுத்தது பார்த்திங்கன்னா விஷாலை பற்றி தான் சொல்லணும். விஷாலுக்கு வந்து ஒரு மரியாதையும் தெரியல, பெண்கள்கிட்ட எப்படி வந்து ஒரு கண்ணியமாக நடந்துக்கணும்னு அவனுக்கு தெரியல. ஒரு என்ன சொல்கிறது, அந்த பாய்ஸ் டீம்லேயே இருக்கிற ஒரு கருப்பு புள்ளி மாதிரி தான் விஷால் வந்து அங்கே தெரிகிறாரு. அவர் வந்து அந்த பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்தார், ஒரே அரட்டையும் மற்றவங்களை கேலி கிண்டலும் தான் பண்ணிட்டு இருந்தார். கேட்டாக்கா எல்லாரும் சொல்கிறாங்க இல்லை அவர் வந்து அவருக்காகவே ஒரு ரோலை வந்து அவர் செட் பண்ணிட்டாராம். நாங்கள் என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட்டு பிக் பாஸ் டீமுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உங்களை அனுப்புனதே ஒரு கேமை ப்ளே பண்ணுற ரோலுக்காக அனுப்பியிருக்காங்க. அந்த ரோலையே உங்களால் ஒழுங்காக பண்ண முடியல, அதுக்குள்ளே போயிட்டு இவங்க ஓனாக வேறு ஒரு ரோல். பிக் பாஸ் சொன்னார் தான், மீதி பேர் இருக்கிறவங்க ஒரு சிலருக்கு தான் ஒரு ரோல் கொடுத்தாரு, மீதி இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லாம் நீங்களாவே ஒரு ரோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதில் இது பண்ணுங்க. ஸ்கூல் கரெக்ட் தான், யார் யாருக்கு என்ன ரோல் வருமோ அதான் பண்ணுங்க. விஷால் பண்ண அவ்வளோதான் தெரியவே இல்லையே. ஹைலைட் பண்றீங்க. ரியாது தெரிஞ்சிச்சு, அந்த பவித்ரா கூட ஏதோ ஒன்று பண்ணிட்டு கிடந்தா, அது ஒரு இரிட்டேட். சாச்சனாக்கு அடுத்தது பெரிய இரிட்டேட் பர்சன் யாருன்னா பவித்ரா தான். யாராவது அழகா குரூப் பாடிட்டு இருந்தா நடுவில் வந்து இவ குரலை வச்சு பாடி அந்த அந்த என்ன சொல்றது, ஆட்டத்தை கலைக்கிற வேலை யாருன்னா பொறாம பிடிச்ச பவித்ரா தான் சொல்லலாம். ஏன்னா தர்ஷிகா, பவித்ரா, சாச்சனா இவங்கெல்லாம் ஒரு கேட்டகரி. இது மாதிரி தான் விஷால் இருந்தார். ஆனால் விஷால் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மரில் இவங்க செலக்ட் பண்ணுறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல விஷாலுக்கே ஒரு பக்கமாக. ஏன்னா அதுக்கு காரணம் விஜய் சேதுபதி சாராகவே இருக்கிறாரு. எப்போ பார்த்தாலும் அவனை புகழ்ந்து பேசுறது, அவன் விஜய் சேதுபதி சார் வாய்ஸில் பேசுறதா இருக்கட்டும், அவன் ஃபஸ்ட்டு சொல்கிறாருல, சார் அதெல்லாம் என்ன நல்லவா இருக்குது, அது நக்கல் நையாண்டி வேலை அதெல்லாம் மேடம், அதெல்லாம் ரொம்ப சில்லறத்தனமாக இருக்குது. அவரும் அப்படி தான், விஷாலும் அப்படி தான் நடந்துக்கிறார். இந்த சாச்சனாவும் அது மாதிரி ரொம்ப அதே மாதிரி தான் திமிரா இருக்குது. அவளோட ஆட்டிடியூடே வேற மாதிரி. எல்லாமே எப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா சனிக்கிழமை கேட்பாருன்னு. மற்ற நாள் எல்லாம் அப்படியே ஏனோ தானு உட்காந்துருக்குங்க. கரெக்டாக அந்த வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி நாளும் இவங்கெல்லாம் உட்காந்து இதை மாதிரி எல்லாம் பேசிக்கிற மாதிரி சீனை போடுறாங்களே தவிர சின்சியரா யாருமே கேம் ப்ளே பண்ணல. மக்களே, நம்ம தான் சின்சியரா யார் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டு உள்ள வைக்கிறீங்க, மற்றவங்க எல்லாம் தூக்கி அடிக்கிறீங்க. ஆமா, அதே மாதிரி சாச்சனா வந்து கிச்சன் இதுல இருந்தோம்
ஒழுங்கான ஃபுட்டை அவர் ரெடி பண்ணவே இல்லை. மறுபடியும் அது என்ன ஒரு தப்பு பண்ணியிருக்குன்னா மறுபடியும் எல்லாருக்கும் போய் கொடுக்குது, எது வேணால் சாப்பிடுங்க அப்படின்ட்டு. ஏற்கனவே பிக் பாஸ் சொன்னாருன்னு சொல்லுது. எப்படி பாருங்க அந்த பொண்ணு, ஏற்கனவே பிக் பாஸ் எனக்கு வார்னிங் கொடுத்தாரு, பரவாயில்ல இந்த வாட்டி கொடுத்தா கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு என்ன தைரியம். அடுத்தது வந்து இதுல இருந்து இவங்க ஸ்டோரேஜ்ல இருந்து ரைஸ் எடுத்து ஜென்ஸுக்கு கொடுத்ததும் பரவாயில்ல, அப்பவும் இதே வார்த்தை தான் சொல்ல, பிக் பாஸ் என்ன பேசினா பேசிக்கிட்டோம், அதுக்காக நான் பார்த்துக்கிறேன், எனக்கு நீங்க ஸ்டாண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. இன்னும் இதெல்லாம் ஓவர் ஆட்டிடியூட். யாரு இவர் வந்து கேட்காம விட்டுருவாருன்னு அர்த்தம். யாரு? விஜய் சேதுபதி சார். நீ ரொம்ப நல்ல மனசுக்காரிமா அப்படின்னு சொல்லி இவளை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு சீப்பான ஒரு அப்ளாஸுக்காக ஆசைப்படுறவ தான் இந்த சாச்சனா. ஓவர் ஆட்டிடியூடுங்க, இரிட்டேட்டாக இருக்குது அவளை பார்த்தாலே. ப்ளஸ் வந்து அந்த கிச்சனுக்குள்ளே வந்து இவளெல்லாம் ஏங்க கிச்சனுக்குள்ளே விடுறாங்க, இவ வந்து கிச்சனுக்குள்ளே வேலை செய்யறதுக்கு லாய்க் கிடையாது. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஜிங்க்குக்கும் அந்த ஹாப் இருக்கிற அந்த ஸ்டவ் இருக்கிற இடத்துக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். இங்கேருந்து அந்த ஜிங்க்குக்கு ஓடுறான், திரும்பி அங்கேருந்து திரும்பி ஓடி வரா. எதுக்காக? அதாவது ஓடி ஓடி வேலை செய்கிறேன்ட்டு சீன் காட்டுறாங்கன்றது தான் இது வெளிப்படையாக தெரியுது. ஸோ ஒரிஜினலாக தெரிகிற கேமை தான் மக்கள் விரும்புகிறாங்கன்றது சாச்சனாக்கு புரியல போல இருக்குது. இது மாதிரி வந்து ஃபேக்கான கேம் ப்ளே பண்ணுறவங்கள யாருமே விரும்ப மாட்டாங்க. விஜய் சேதுபதி ஒரு ரைடு விட்டாருன்னா அதுக்கப்புறமாவது கொஞ்சம் சிலர்லாம் கேமை மாற்றி ஆடுவாங்க. முடிஞ்சா விஜய் சேதுபதிக்கு ட்வீட் போடுங்க, அவ்வளோதான். ஆக மொத்த மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.